நகைகள் மற்றும் 40,000 ரிங்கெட்டிற்கும் மேலான ரொக்கத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆடவர் ஒருவர் இறக்கும் வரை தாக்கப்பட்ட பின் புதைக்கப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். 20 வயதுடைய அந்த ரோஹிங்கியா நபர் கடந்த 4 மாத காலமாக குவாலமுடா பகுதியில் தனது முதலாளி வீட்டில் இருந்து வந்ததோடு அங்கு வீட்டு வேலை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. ஜலான் கம்போங் சுங்காய் பாருவில் உள்ள வீடமைப்பு பகுதியிலுள்ள வீடொன்றில் தனது கணவர் இறந்து கிடந்ததாக ஜனவரி 28ஆம் தேதியன்று ஒரு பெண்ணிடமிருந்து போலீஸ் புகாரை பெற்றதாக குவாலமுடா போலீஸ் தலைவர் வான் அசருடேன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 35 வயது முக்கிய சந்தேக பேர்வழி உட்பட 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். 40,150 ரிங்கெட் ரொக்கம், தங்க சங்கிலி, மூக்குத்தி ஆகியவற்றை கடந்த ஜனவரி 4ஆம் தேதி அந்த நபர் திருடிவிட்டதாக அவரது முதலாளி குற்றஞ்சாட்டியதை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த திருட்டு விவகாரம் குறித்து தனது வீட்டில் வேலை செய்த நபருக்கு எதிராக முதலாளி போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து தண்டனை சட்டத்தின் 380வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. கைது செய்யப்பட்ட சந்தேக பேர்வழி தனது வீட்டின் வேலைக்காரர், அவரது மனைவி மற்றும் ஐநா அகதிகள் ஆணைக்குழுவின் காட்டை கொண்டிருந்த அவரது தந்தையையும் கடந்த 1 மாத காலமாக பிடித்து வைத்திருந்ததோடு காணாமல் போன ரொக்கத்தை மீண்டும் பெறுவதற்கு தனது வேலைக்காரரை தாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. 3 பிள்ளைகளை கொண்ட அந்த ரோஹிங்கியா ஆடவரின் சடலம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன் அவர் இறந்திருக்கலாம் என நம்புவதாக வான் அசருடீன் தெரிவித்தார். உயிரிழந்தவரின் சடலம் துணியால் மூடப்பட்டு குளியலறை தொட்டியில் வைக்கப்பட்டு பிறகு அருகிலுள்ள வீட்டில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.